ஸ்ரீ கானோபாத்திரை கதை. மங்களபட என்னும் ஊரிலே இசை வேளாளர் வகுப்பிலே ஷியாமா என்றொரு பெண்மணி தோன்றி வசித்து வந்தார். கானத்திலும் நர்த்தனத்திலும் இவரை மிஞ்சக்கூடியவர் எவரும் அந்த பகுதியில் இல்லை என்னும்படி புகழ் பெற்றார். அத்தகைய சிறப்பும் புகழும் பெற்று விளங்கிய ஷியாமாவின் ஒரே மகள்தான் கானோபாத்திரை. இவள் என்ன மானுடப் பெண்ணா அல்லது விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த தெய்வமகளா என்று கண்டவர் வியக்கும் வண்ணம் அழகும் தெய்வபக்தியும் இனிமையான இசைக்குரலும் நிரம்பி இருந்தன கானோபாத்திரையிடம். சியாமளாவின் மகள் கானோபாத்திரை தெய்வமகள் என்று ஊரார் கொண்டாடினர். இவளது மனம் எப்பொழுதும் பண்டரிநாதன் திருவடிகளிலே லயித்திருந்தது. தன் மகளின் ஆடல் பாடல்களை அரசன் முன் அரங்கேற்றி மகிழ விரும்பினாள் தாய். இதை கேட்ட மகள், அம்மா, நீ அரசனுக்கு என்னை அர்ப்பணித்து அதனால் பெயரும் புகழும் பொருளும் பெற்றுவிட்டால் போதும், அதுவே வாழ்க்கையின் லட்சியம் என்று நினைத்து விட்டாய். நீயே ஆழ்ந்து சிந்தித்துப்பார். நினைத்த பொழுது அழியக்கூடிய இந்த உடலையும் இதனால் அடையக்கூடிய புகழையும் பெரிதாக எண்ணி அரசனது நட்பு நமக்கு கிடைத்துவிட்டால் அதை காட்டிலும் பெரும் பேறு ஏது என்று நினைக்கிறாய். நான் பண்டரிநாதனையே என் துணைவராக வரித்துவிட்டேன். ஆகவே அரசன் ஒரு பொருளாகவே எனக்கு தோன்றவில்லை. இரவும் பகலும் இறைவனே என் கண்முன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். ஆகவே நீ என்னை வற்புறுத்தி இந்த தொழிலில் வீழ்த்தாதே என்றாள். தெய்வ பக்தியுள்ள ஷியாமாவுக்கு மகளின் சொற்கள் ஆனந்தமூட்டின. இந்த இளமையின் மிடுக்கிலே இவள் இவ்வாறு பேசுகிறாள். நீடித்து இந்த நிலையிலே நிற்க இவளால் முடியுமா என்று சிந்தித்தாள் தாய். நிலை நிற்க முடியாமல் வீழ்ந்து விட்டாலும் இவள் கணிகைதானே, யார் என்ன சொல்ல முடியும் என்று தன்னையே தேற்றிக்கொண்டாள். இந்த சமயத்தில் பண்டரிபுரம் செல்லும் யாத்திரை கோஷ்டி ஒன்று ஊருக்குள் வந்தது. கானோபாத்திரை அவர்களுடன் தானும் செல்ல விரும்பி தாயை அனுமதி கேட்டாள். தாயும் மனம் இசைந்து அனுப்பி வைத்தாள். உரிய காலத்திலே கோஷ்டியுடன் பண்டரிபுரம் சென்று சேர்ந்தாள் கானோபாத்திரை. அங்கே பண்டரிபுரத்திலே கோவிலிலே தங்கி பஜனை செய்து வந்தாள். இவளுடைய ரூபத்திலும் கானத்திலும் மயங்கிய அரசன் எந்தவிதமாகவேனும் இவளை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படி சில வீரர்களை அனுப்பினான். அவர்கள் இவளை முதலில் நயமாகவும் பின்பு பயமுறுத்தியும் அழைத்தனர். கானோபாத்திரை சற்று நேரம் யோசித்தாள். பிறகு அவர்களை நோக்கி மிகவும் பணிவுடன் கூடிய குரலில், நீங்கள் கொண்டு வந்திருக்கும் நல்ல செய்திக்காக என்ன வெகுமானம் அளிப்பது என்று தெரியவில்லை. நான் கோயிலுக்குள் சென்று கடைசி முறையாக இறைவனை துதி செய்து விடைபெற்று கொண்டு வருகிறேன். பிறகு உங்கள் விருப்பத்தின்படியே அரசனிடம் செல்வோம். சற்றே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு கோவிலின் கற்ப கிரகத்துக்குள் நுழைந்தாள். நுழைந்தவள் இறைவனது முன்னே நின்று, ஏ ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, அடியன் தங்களையே கணவனாக அடைய விரும்பியது தாங்கள் அறியாததா? தங்களுக்கு உரிய பொருளாகிய என்னை வேறொருவன் தொடுவதும் தகுதியோ? தங்களுக்கே அடிமையான நான் வேறு ஒரு மனிதன் கையில் அகப்படுவது நீதியாகுமோ? அவர்கள் பிடியிலிருந்து எப்படி தப்புவது என்று தெரியவில்லையே. என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பலவாறு புலம்பி கண்ணீர் சோர நின்றாள். இப்படி அவள் மெய்வருந்தி அழுவது கண்டு அங்குள்ள எல்லோரது இதயமும் கரைந்தது. திடீரென்று ஒரு மின்னல் ஒளி தோன்றியது. அடியற்ற மரம்போல் கீழே விழுந்தாள் கானோபாத்திரை. அவள் உடலில் இருந்து ஒரு ஜோதி தோன்றி பாண்டுரங்கனது விக்கிரகத்துக்குள் புகுவதை அனைவரும் கண்டனர். அர்ச்சகர்களுக்கு பயமேற்பட்டது. இவளுக்காக ராஜ சேவகர்கள் வீதியிலே நிற்பதும் அவர்களுக்குத் தெரியும். இவள் உடலை விட்டு உயிர் இறைவனிடம் சேர்ந்த அற்புதத்தையும் கண்டார்கள் அர்ச்சகர்கள்.
இதை வெளியே சொன்னால் நமது கதி யாதாகுமோ என்று பயந்தவர்களாய் வெகு சீக்கிரமாக பிறர் அறியாமல் கோயிலின் தெற்கு பிரகாரத்திலே ஒரு குழியை வெட்டி அவளது சரீரத்தை கோவில் மரியாதைகளுடன் புதைத்துவிட்டனர். புதைத்த மண் ஈரம் உலர்வதன் முன்னமே அங்கே ஒரு அழகிய விருட்சம் தளதளவென்று இலையும் பூவுமாக நின்றது. அந்த விருட்சம் இன்றும் பசுமையாக விளங்குகிறது. பண்டரீபுரம் செல்பவர் அந்த விருட்சத்தை பயபக்தியுடன் வணங்கி இலைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு கானோபாத்திரையை வணங்குகின்றனர். அந்த பக்கத்திலுள்ள கோபுர வாயிலை கானோபாத்திரை வாயில் என்றும் அழைக்கின்றனர். வீதியிலே நின்ற ராஜசேவகர்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை காத்து பின் கோவிலுக்குள் நுழைந்தனர். கானோபாத்திரை எங்கே என அர்ச்சகர்கள் உள்ளது உள்ளபடி சொல்ல அவர்கள் நம்பாமல் அர்ச்சகர்களின் கையில் விளங்கிட்டு ராஜசபைக்கு அழைத்துச் சென்றனர். வேந்தனும் சேவகர்களின் பேச்சையே நம்பி அர்ச்சகர்களை கடுமையாக தண்டிக்க நினைத்தான். அர்ச்சகர்கள் தாங்கள் உண்மையே சொல்வதாகவும் சொல்லி கையிலிருந்த பிரசாதத்தை அளித்து கானோபாத்திரையின் வரலாறு முழுவதையும் சொன்னார்கள். அரசன் அவள் வேறு எங்கேனும் ஒளிந்திருப்பாளோ என்று நினைத்து தேடவும் ஆள் அனுப்பினான். தெற்கு பிரகாரத்திலே உள்ள விருட்சம் புதியது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அர்ச்சகர்கள் அரசனுக்கு அளித்த மாலையிலே ஒரு நீண்ட ரோமம் இருப்பது கண்டு அரசன் இறைவனது மாலையிலே கூந்தல் ஏது என்றான். அர்ச்சகர் பாண்டுரங்கனது சிகையாகவே இருக்கலாம் என்றார். அரசன் கானோபாத்திரை விஷயத்தையும் பார்க்கலாமென்று ஆலயத்துக்கு வர இறைவன் அரசனுக்கு குடுமியோடு காட்சி தந்தான். இதன்பின் அர்ச்சகரை வணங்கினான் அரசன். விருட்ச வடிவாய் விளங்கும் கானோபாத்திரையிடமும் சென்று மன்னிப்பு கேட்டு அந்த விருட்சத்தை மும்முறை வலம் வந்து வணங்கி, தாயே, வயதில் சிறியவரான தங்களது ஒப்புயர்வற்ற பக்தி மனிதரில் கடையனான என் கண்களையும் திறந்தது. அறியாமல் தீய நினைவுகள் கொண்டு தங்களுக்கு அபசாரம் செய்துவிட்டேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் பாண்டுரங்கனுக்கு பணி செய்வதே குறிக்கோளாக கொண்டு வாழ்வேன். அம்மணி, இது சத்தியம் சத்தியம் என்று அந்த மரத்தடியிலே ஆணையிட்டான். இதன்பின் நெடுநாட்கள் அவன் பக்தி பிரச்சாரம் செய்தும் ஸ்ரீமன் நாராயணனது திருவடி தாமரைகளிலே சலியாத பக்தி செய்து நல்வாழ்வு வாழ்ந்தும் பேறு பெற்றான் என்று சரித்திரம் சொல்கிறது. கானோபாத்திரை இன்றும் பசுமையாக எம்பெருமான் சந்நிதியிலே மரமாகி நின்று தவம் செய்து வருகிறாள்.